இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கிராமர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக இங்கிலீஷ் பேஸ் பண்ணியே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவுமே பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், ஜாப் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிராமர் டாபிக் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். தமிழில் செய்வினை, செய்யப்பாட்டு வினை. பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ்னால் முதல்ல அதோட டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். எ சென்டென்ஸ் இஸ் an active voice if it the verb shows that the subject has done something. Passive voice-னா a sentence is in the passive voice if it verb shows the something has happened to the subject. ஸோ இதில் ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கிரிக்கெட் இஸ் பிளேடு பை மீ அப்படின்னு சொல்லணும். அதே பேசிவ் வாய்ஸில் பாருங்கள், த ஸ்னேக் ஹேஸ் பீன் கில்டு பை யூன்னு இருக்குது. இங்கே ஸ்னேக் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, ஹேஸ் பீன் கில்டு அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம், பை அப்படிங்கிறது நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இது, யூ அப்படிங்கிறது ப்ரோனவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகுனா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதே நீங்கள் பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும் பொழுது ஆப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், வேர்போடைய தேர்டு ஃபார்ம் அண்ட் தென் பை அந்த சப்ஜெக்டை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஐ ரைட் அ லெட்டர்ன்னு இருக்குது. இது ஆக்டிவ் வாய்ஸில் ஐ ரைட் அ லெட்டர் அப்படிங்கிறது. பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போதும் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இங்கே ஐங்கிறது சப்ஜெக்டாக இருந்திருக்கு, ரைட் அப்படிங்கிறது வேர்பு, எ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். அதை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணும் பொழுது எ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஈஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வெர்பு ஃபார்மு, பைங்கிறது பேசிவ் வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்போஷன், மீங்கிறது ஐ அப்படிங்கிறது மீனு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு முழுசாக தெரியும். பாருங்கள், அடுத்து சி பிளேஸ் த கிட்டார். அது வந்து எ கிட்டார் இஸ் பிளேடு பை ஹரன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த ஸ்லைடில் வரும்போது டீட்டெயிலாக சொல்லித்தரேங்க. இப்போ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிறது வாட் சப்ஜெக்ட் டஸ் அப்படின்னு வரும். அதே பேசிவில் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஆக்ஷன், ஆக்ஷனாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ராம் கில்ட் ராவன். இங்கே ராவன் வாஸ் கில்டு பை ராம். சரிங்களா? ராவன் வாஸ் கில்டு பை ராம். அப்போ இங்கே வாஸ் கில்டு பை ராம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வாஸ் கில்டு அப்படிங்கிறது ஆக்ஷன் ஃபோக்கஸாக இருக்குது. சரிங்களா? எப்படி இந்த ஆக்டிவ் டு பேசிவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ராம் கில்டு ராவன் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருந்திருக்கு, கில்டுங்கிறது வேர்ப் ஃபார்மாக இருக்குது, ராவன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே ராவன் வாஸ் கில்டு பை ராமன். அப்போ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டென்ஸ் ஃபார்ம் மாறாது, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதில் டென்ஸ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், கில்டு அப்படிங்கிறது டென்ஸ் அப்படியே தான் இருக்குது, வாஸ் அப்படிங்கிறது டென்ஸ் ஃபார்ம் சேஞ்சே ஆகாது. இன்னும் 2 சில சென்டென்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கும்போது சொல்கிறேன் எப்படி வந்து டென்ஸ் ஃபார்ம் மாறாது அப்படிங்கிறது தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், வெரி காமனாக எந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் பி ஃபார்ம் வேர்பை நம்ம சூஸ் பண்ணணும், வேர்புடைய பார்ட்டிசிபிள், சரிங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அது கூட பை ஆட் பண்ணி சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுவுமே அந்த சப்ஜெக்ட் என்னென்னலாம் மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வரும். சி ஹெல்ப்ஸ் ஹிம். இங்கே சி ஹெல்ப்ஸ் ஹிம் அப்படிங்கிறது சிங்கிறது ஹெர்னு மாற்றிருக்கோம், ஹெல்ப்ஸுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால் ஈஸ் யூஸ் பண்ணுறோம். ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், அதனால் ஈஸ். அதோடைய வேர்புடைய தேர்டு ஃபார்ம் ஹெல்ப்டு.
இந்த ஹிம் அப்படிங்கிறது ஹீன்னு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது ஹீ ஈஸ் ஹெல்ப்டு பை ஹெர்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே சி ஹெல்ப்ஸ் ஹிம்னு இருக்கிறது, ஹீ ஈஸ் ஹெல்ப்டு பை ஹெர். பாருங்கள் எப்படி அந்த சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் ஐயா இருந்ததுன்னா ஆப்ஜெக்டில் மீன் மாறும், வீன்னு இருந்ததுன்னா அஸ்ஸுன்னு சேஞ்ச் ஆகும், யூவே தான் வரும், தே வந்தால் தெம், ஹீ வந்தால் ஹிம், ஷீ வந்தால் ஹேர், ராம் அப்படின்ன பேரெல்லாம் வந்ததுன்னா நேமே தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி புக்கு வந்தாலும் புக்கு, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் ஐ, வி, யூ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட், இதெல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ மாடல் ஆக்சிலரிஸில் எப்படி சேஞ்ச் ஆகும்? சில மாடல் ஆக்சிலரிஸ் கேன், குட், ஷல், ஷுட், மே, மைட், வில், வுட், மஸ்ட். இங்கே பாருங்கள், ஷீ கேன் ஸ்பீக் சைனீஸ்ன்னு இருக்குது. அப்போ சைனீஸ் கேன் பி ஸ்போக்கன் பை ஹெர். இங்கே கேன் அப்படின்னும்போது நம்ம பீஃப் ஃபார்ம் வேர்பு பீன்னு யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், சைனீஸ் கேன் பி ஸ்போக்கன் பை ஹெர். வி மஸ்ட் ப்ரிசர்வ் த டைகர்ஸ், சரிங்களா? அப்போ டைகர்ஸ் மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு பை அஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், ஓகேங்களா? இந்த வி மஸ்ட் ப்ரிசர்வ் த டைகர்ஸ் அப்படிங்கிறத டைகர்ஸ் மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு பை அஸ்ன்னு எழுதலாம், இல்லை ப்ரிசர்வ்டுன்னு கூட நம்ம எழுதிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது கொஸ்டின் டைப்பில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஹூ ஓப்பன்ட் த டோர் அப்படிங்கிறத பாருங்கள், ஹூ வாஸ் த டோர் ஓப்பன்டு பை, சரிங்களா? ஹூ வாஸ் த டோர் ஓப்பன்டு பை, ஓகேங்களா? அதே பை ஹூம் வாஸ் த டோர் ஓப்பன்டு அப்படிங்கிறதா கரெக்டான சென்டென்ஸ், சரிங்களா? இங்கே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஹூன்னு வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த பை யூஸ் பண்ணும் பொழுது பை ஹூம்னு சேஞ்ச் ஆகுது. பை ஹூம் வாஸ் த டோர் ஓப்பன்ட். அப்போ ஹூ ப்ளஸ் அப்படின்னு வந்ததுன்னா பை ஹூம்னு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? பை ஹூம், ஹூனா பை ஹூம். இப்போ சில டென்ஸ் ஃபார்மில் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேர்ப் 1 அப்படின்னா பேஸ் ஃபார்ம், வேர்ப் 2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வேர்ப் 3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ மேக் அ கேக்குன்னு இருக்குது. அது பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது எ கேக் இஸ் மேடு பை மீ. ஐ மேக் அ கேக்குங்கிறது எ கேக் இஸ் மேடு பை மீன்னு சேஞ்ச் ஆகிருக்கு, சரிங்களா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ மேக்குங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால் நம்ம வந்து பி ஃபார்ம் வேர்பு ஈஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஏன் ஈஸ் யூஸ் பண்ணுறோம்? எ கேக் இஸ் அ சிங்குலர், அதனால் ஈஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தே ஆர் பிளான்டிங் சம் ட்ரீஸ் ஆர் பீயிங் பிளான்டட். இந்த ட்ரீஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், ஓகேங்களா? ட்ரீஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மாக இருந்திருக்கு. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சம் ஒன் ஹேஸ் ஈட்டன் மை மஃபின். அப்போ மை மஃபின் ஹேஸ் பீன் ஈட்டன், சரிங்களா? மஃபின் ஹேஸ் பீன் ஈட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் ஹாவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வந்தால் பீன் யூஸ் பண்ணணும். ஹாவ், ஹேஸ், ஹேடெல்லாம் வந்தால் பீன் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் பாருங்கள், மை பேரண்ட்ஸ் வில் டேக் அஸ் டு த பார்க்குன்னு இருக்குது. இங்கே பேரண்ட்ஸுங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, வில் டேக் அப்படிங்கிறது வேர்பாக இருக்குது, சரிங்களா? பாருங்கள், வி வில் பி டேக்கன் டு த பார்க் பை அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஐ ஆம் கோயிங் டு த ரீட் த புக் அப்படிங்கிறது த புக் இஸ் கோயிங் டு பி ரீட் பை மீன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஐ விசிட்டட் மை அங்கிள் லாஸ்ட் வீக்னு இருக்கு. மை அங்கிள் வாஸ் விசிட்டட் பை மீ லாஸ்ட் வீக்னு சேஞ்ச் ஆகிருக்கு. சாம் வாஸ் டெலிவரிங் லெட்டர்ஸ் டு த டிபார்ட்மெண்ட். அப்போ லெட்டர்ஸ் வேர் பீயிங் டெலிவர்ட் டு த டிபார்ட்மெண்ட் பை சாம்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம். He had read the book before Nick came. இங்கே book had been read by before Nick came. அப்போது read உடைய past tense read தான், read உடைய past participle read தான், சரிங்களா? அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து read, read அப்படின்னு மாதிரி வரும். பட் ஸ்பெல்லிங் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மாதிரி தான் இருக்கும். அப்போ had, have, has இதெல்லாம் been தான் யூஸ் பண்ணணும். அடுத்து மாடல் வேர்ப்ஸில், அதாவது கேன், குட், ஷெல் இதுக்கெல்லாம் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட பி ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் மாடல் வேர்பு பி ப்ளஸ் வேர்புடைய தேர்ட் ஃபார்ம். யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னா த ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு. த ஸ்னேக் மைட் ஹாவ் கில்டு ஹிம் அப்படிங்கிறது வந்து ஹீ மைட் ஹாவ் பீன் கில்டு பை த ஸ்னேக். இது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய
ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் மாடல் வெர்ப்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்பவும் ஒன்ஸ் மோர் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எகைன் இதோடைய அடுத்த கண்டினியூஷன் வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.